வணக்கம். வெல்கம் டு அர்ச்சனா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது எங்கள் வீட்டில் வளர்ந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரைங்க. இதை வச்சு ஒரு சட்னி தாங்க பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீரையை நல்லா அலசி வச்சுக்கோங்க. தண்ணி இழுக்கட்டும். 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு இல்லைன்னா பரவாயில்ல, வெள்ளை உளுந்தே சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 காஞ்ச மிளகா. உங்களுக்கு கீரைக்கு அளவு தகுந்தாப்பில் கூட்டி குறைச்சிக்கோங்க காரத்தை. இதுக்கு புளி சேர்க்க மாட்டேன் நான். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. தக்காளியை கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருளெல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டு வதக்கிக்கலாம். இதை தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா கல்லீரல் மண்ணீரலில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாகுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அல்சர் இருக்கிறவங்க, இந்த மஞ்சக்காமலை இருக்கிறவங்கெல்லாம் இதை தொடர்ந்து 48 நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இது குணமாகும்னு காலங்காலமாக நம்பப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இப்போ தொடர்ந்து முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது இல்லையா, இந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து இதை கொடுத்தீங்கனாலே, இதை டிஃப்ரெண்ட்டாக நம்ம சமையல் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த கீரை சாப்பிட்ற ஃபீலிங்கே வராது. ஸோ அதை ஈஸியாக உள்ளே போகிறதுனால எல்லாமே நல்லாயிருக்கும் உடம்புக்கு. ரொம்பவே ஆரோக்கியமானது கூட. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் கிடைச்சாதாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போது எல்லாமே தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீரையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கீரையை போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கணும். கைப்பிடி அளவு போட்டாலே போதுங்க. உங்களுக்கு 4 பேர் அளவு நீங்கள் சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருளில் வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கொரப்பாக தான் அரைக்கிறேன். இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட. நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணியிருக்கேன். நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாங்க. ஆனால் 8 மணிக்கு முன்னாடி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம்னா இந்த பெரியவங்களுக்கெல்லாம் டைஜஸ்டிவ் பிரச்சனை இருக்கும். ஸோ அதை சாப்பிட வேண்டாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க. கிடைக்கும் போதெல்லாம் இதை வாங்கி எல்லோரும் சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.